எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிக்க பார்த்தாலே எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம பைபிள்ல லூக்கா 2:52 எடுத்துக்கலாம். லூக்கா 2:52. ஏசப்பா ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா விருத்தி அடையணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நம்மளும் அதிகமா அந்த 4 காரியத்திலையும் விருத்தி அடையணும். சரியா? எல்லாரும் கண்களை முடிக்கவங்க, ஜெபம் பண்ணலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். இப்ப நான் யாரு நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தான் பாஸ்டர். நான் ஒரு மேய்ப்பன், ஜனங்களை வழி நடத்துற மேய்ப்பன். ஆனா என்னை விட ஒரு நல்ல பிரதான மேய்ப்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஏசப்பா. நான் உங்களுக்கு வழி மட்டும் தான் நடத்துவேன், ஆனா அவங்க நம்மளுக்கு வழியவே காட்டுவாங்க. நான் உங்களுக்கு வசனத்தை மட்டும்தான் போதிப்பேன், ஆனா ஏசப்பா உங்களுக்கு அவரோட பிரசனத்தையே தருவாரு. ஏசப்பாவோட பிரசனத்தை தேடுவோம், நம்ம பிரகாசம் ஆகுவோம். பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை நன்றாய் அறிந்தபடியாய் மேய்ப்பனின் பின் செல்லும். நம்மளும் ஏசப்பாவோட வார்த்தையெல்லாம் கேட்டு ஏசப்பா பின்னாடி போனா நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷமா இருக்கலாம். நீங்களா இப்படி இருப்பீங்களா? ஐயோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? ஐயோ, தலைக்கு மேல வேலை இருக்குது, என்ன பண்ணனே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா 1.5 சம குப்பை, இந்த பக்கம் பார்த்தா சிங்க் நிறைய பாத்திரம். ஒரு வாரமா துணியே துவைக்கல. ஐயோ, பிள்ளைங்களை வேற கிளப்பி விடணும், என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியா. ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். சரி, இப்போ ஹாய் குட்டீஸ், நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ஹவுஸ் ஒய்ஃப். பாத்திரம் சுத்தம் செய்ய, குடும்பத்தை நிர்வகிக்க பக்காவா பிளான் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ண, இதெல்லாம் என்னால பண்ண முடியும். ஆனா குடும்பத்தை கட்டணும்னா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் சோம்பல் எல்லாம் நீக்கி சுறுசுறுப்பாகி குடும்பத்தை கவனிச்சா மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும். ஏன்னா நான் அப்படித்தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்களாம் அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க அப்படி இல்லைன்னா என்னைய மாதிரி மாறிக்கோங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்குன்னா ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்கெல்லாம் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய மரத்துல குட்டியா ஒரு பழம், ஆனா அதுவும் கீழே விழுதாலும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சு? ஆனா நான் யோசிச்சு விஷயம்னு கண்டுபிடிச்சேன். அந்த விஷயம் பத்தி நீங்களாம் படிச்சிருக்கீங்க தானே? இப்ப குட்டீஸ், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் யாருன்னு? கரெக்ட், நான் தான் சயின்டிஸ்ட். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இல்லைன்னா ஒரு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் என்னால லேப்ல தான் செய்ய முடியும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் உள்ளார்ந்த பிரச்சனைய என்னால ஒருவேளை மனுஷ ரீதியா நான் சொல்லிடலாம், ஆனா அது தவறாதான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கும் ஏசப்பா சமூகத்துல தீர்வு இருக்குது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வசனத்துப்படி நம்மளும் பிரச்சனையை பெருசா பார்க்காம பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுகிற ஆண்டவரை பெருசா பார்ப்போம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் குட்டீஸ், நீங்க என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சுடுதண்ணி எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போறோம். முதல் எடுத்தோடனே அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 பேத்துக்கு சுடு தண்ணி வைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதில் இதை போட்டு இதில் அதை போட்டு என்னால் எல்லாத்துக்கும் சுவையான சமையலை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கையில் சுவை வேணும்னா அது ஏசப்பா இருந்தால் தான் முடியும். என் வாழ்க்கையில ஏசப்பா மட்டும்தான். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. ஸ்டாப்காயே வண்டி நிறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வாடகை போய்கிட்டே இருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லைசன்ஸ் பட்டியா? ஹெல்மெட் போடாம வந்திருக்க, இன்சூரன்ஸ் எடு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த உலகத்துல எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் சைக்கிள்ல போறேன் கூட என்னை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு போவான். குட்டீஸ், இவனுக்கு தான் எனக்கு யாரும் தெரியல. உங்களுக்காக எனக்கு யாரும் தெரியுதா? நான் தான் போலீஸ். குற்றம் செய்யறதை தடுப்பேன், குற்றம் செய்ய விடாம பாதுகாத்துக் கொள்ளுவேன். இதெல்லாம் என்னால முடியும். ஆனா மற்றவங்களுக்கு முன்னாடி குற்றம் செய்ய விடாம தடுக்கிறேன்னா குற்றம் இல்லாதவனா இருக்கணும். தாவீதை போல நாளுக்கு நாளாக
தாவீதை போல நாளுக்கு நாளா என்னை நானே சோதித்து பார்ப்பேன். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உன் பீடத்தை சுற்றி வருகிறேன். ஆஃபர் 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 தாச்சா மருமக்களுக்கு அதிரடியான ஆஃபர். ஒரு லெகின்ஸ் வாங்கினா 2 லெகின்ஸ் ஃப்ரீ, ஒரு ஃப்ராக் வாங்கினா 2 ஃப்ராக் ஃப்ரீ. மறந்துடாதீங்க, மறந்து வீட்டில் இருந்துடாதீங்க. ஹலோ குட்டீஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்க நான் யாருன்னு. ஆமா, நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒரு பிசினஸ் உமன் தான். ஒரு பொருளை வாங்கி அதை வித்து பணம் சம்பாதிக்க நான் ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையை வளமாக்க ஆண்டவர் என்கிற பெரிய மேக்னெட் தான் எப்பவுமே எனக்கு சுறுசுறுப்பு கையோ ஆளுகை செய்யும். ஹலோ குட்டீஸ், நீங்களும் என்னைய மணி சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பா வைத்திருப்பார். தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. நேத்திக்கு நீங்க டெஸ்ட் எழுதினீங்களா, அந்த பேப்பரை நான் கொண்டு வந்திருக்கேன். முரியேஸ்வரி, 100க்கு 80 மார்க். இன்னும் நீ நல்லா படிக்கலாம்ப்பா. புனிதா வெங்கப்பா, அவன் 100க்கு 32 மார்க் தான், ஃபெயிலா இருக்கா. இனியார நான் பாடம் நடத்த கவனிச்சிருந்தா நீ பாஸ் ஆயிருக்கலாம்ல. நான் பாடம் நடத்தும் போது அங்கிட்டும் இங்கிட்டுமா பேசுனா நீ எப்படி பாஸ் ஆயிருப்ப? சுட்டீஸ், இப்ப நான் யாரும் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் தான் டீச்சர். நான் நடத்தும் பாடங்கள் எல்லாம் ஒரு நல்ல பதவியில போய் உட்காரதுக்கு தான் பயன்படும். ஆனா இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர். இந்த பூமியில ஒரு நல்ல மனுஷனா நம்ம எப்படி வாழணும், அப்படி எல்லா தத்துவங்களும் இந்த பைபிள்ல தான் அடங்கியிருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த பைபிளை படிங்க. ஏசப்பா உங்களை கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாரு. அது போலதான் நானும் இந்த பைபிளை படிச்சேன். ஏசப்பா என்னை நல்ல பதவியில உட்கார வச்சிருக்காரு. தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நாக்க நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னது, எனர்ஜி இல்லையா? அப்பன்னா போய் குளுக்கோஸ் சாப்பிடுங்க. குளுக்கோஸ் இல்லைன்னா என்ன பண்றதா? குளுக்கோஸ் இல்லைன்னா போய் முட்டைக்கோஸ் சாப்பிடியா? போயாயோ, முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க, போயாயோ. இப்ப சுட்டீஸ் யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? கண்டிப்பா தெரியும். இல்ல, உங்களுக்கு ஊசி போடுற டாக்டர். எங்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் என்னால டேப்லெட் கொடுக்க முடியும். ஆனா அது என்னமோ கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஆனா நிரந்தர வலி போகணும்னா நான் கொடுக்குற டேப்லெட்டை நீங்க ஏசப்பான்னு சொல்லி போட்டீங்கன்னா அது நிரந்தர வலியே போகும். உங்களுக்கு நம்ம வாழ்க்கையோட எல்லா வலியும் அது போகும். பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கிழக்கு பக்கம் வாசலை வச்சுக்கலாம், மேற்கு பக்கம் பாத்ரூமை வச்சுக்கலாம், வடக்கு பக்கம் சன்னலை வச்சுக்கலாம், தெற்கு பக்கம் பெட்ரூமை வச்சுக்கலாம். ஓகே, டான்ஸ் சூப்பரா வந்துருச்சு. வீட்டுக்கார மாட்ட சொல்லிடலாம், எப்படியும் 1 கோடி வரும், நமக்கு காசு வரும். சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஹலோ சார், உங்களுக்கு பிளான் வீட்டுக்கு ஓகே பண்ணி கொடுத்தாச்சு சார். ஜஸ்ட் 1 கோடி தான் சார் வரும். சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் சார், பயப்படாதீங்க சார். ஓகே சார். ஹாய் குட்டீஸ், நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்க இன்ஜினியரிங். என்னால் எவ்வளோ பெரிய உயரமான கட்டடத்தையும் பிளான் பண்ணி கட்ட முடியும். ஆனால் அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையும் சரி, மற்றவங்க வாழ்க்கையும் சரி, என் ஆண்டவர் கூட இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும், படிப்படியாக உயர முடியும். இந்த வசனத்தின்படி சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடிய ஞானமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் அவனை நிரப்புவேன். இந்த வசனத்துப்படி நீங்களும் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஏசப்பா அவங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை சூப்பரா முடியும். தேங்க்யூ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எல்லாம் அமைதியா இருங்க. இவர் செஞ்ச குற்றத்துக்கு இபிகோ 350 சட்ட பிரிவின்படி இவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. ஆர்டர் க்ளோசிஸ். இந்த கோர்ட் இத்துடன் முடிவடைகிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்கிட்ட ஹாய் குட்டீஸ், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜட்ஜ். என்கிட்ட வர எல்லா வழக்கையும் நான் படிச்சதின் பிரகாரமா நான் நியாய தீர்ப்பு சொல்லலாம். ஆனா எனக்கு மேலானவர் ஒருத்தர் இருக்காரு.
இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்னாடி நான் சொல்ற நீதி எல்லாம் வெறும் கந்தைனா, அவருக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு நாள் நிக்க தான் போறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. இந்த வசனத்தின்படி நீங்க ஏசப்பாக்கு பிரியமானபடி நீதி செய்யுங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க. பேம் 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 பேம். சாட்சியா வந்துருச்சு, இறங்க இறங்க. யோ இறங்கியா, சீக்கிரம் இறங்கியா. பேம் 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 பேம். தங்கால் வந்துருச்சு, எல்லாம் இறங்க இறங்க. ஐயோ ரொம்ப தலைவலியா இருக்கேன், டீ குடிச்சு வருவோம். என்ன குட்டீஸ், நான் யார் கண்டுபிடிச்சிங்களா? நீங்க நினைச்ச மாதிரி டிரைவர் தான். எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, மறுபடியும் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு வருவாங்க. ஆனா அது அப்படி வரும்போது எல்லாருக்கும் சோர்வு, அதிருப்தி, அப்படின்னு நிறைய விஷயம் வருது. ஆனா அது சலிப்பே இல்லாம ஒரு நோக்கம் உண்டுங்க. அது என்னன்னா ஏசப்பாவை தேடுறதுதான். நானும் அதை நோக்கி தான் ஓடுறேன், நீங்களும் அதை நோக்கி ஓடுங்க. நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்க. சரி, பாய் குட்டீஸ், தேங்க்யூ. என்ன குட்டீஸ், அக்காவெல்லாம் பாத்தீங்க, ரொம்ப அழகா பண்ணாங்கல்ல. அவளுக்கு ஜோரா ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? ஆமா, அதாவது நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை மனுஷனை பிரியப்படுத்துற விதமா நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் எப்படிதான் செய்யணும்னு கேக்குறீங்களா? நம்மளை பார்த்து ஏசப்பா பெருமைப்படுற விதமா அந்த வேலையை செய்யணும். எப்படி பெருமைப்படாம தெரியுமா? எப்படி ஏசப்பாவை பெருமைப்படுத்துறதுன்னு தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலைய ஏசப்பா பாக்குறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் உண்மையா இருந்து செஞ்சாலே போதும். அப்ப ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம், இவங்கதான் என்னுடைய பிள்ளை. நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ, நான் என்னெல்லாம் விரும்புறேனோ அதெல்லாம் இவங்க செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சு ஏசப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பிரியப்படுவாங்க, ரொம்ப பெருமையும் படுவாங்க.